வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவில் தேர்தல் முடிவுக்கு அடுத்து பதவிகள் மாற்றம், திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தேர்தல் முடிவுக்கு பிறகு மாற்றப்படுவார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கட்சியிலும் நடக்கத்தாங்க. ஒரு தேர்தல் முடிஞ்சால் எந்த இடத்துல கம்மியாக வாக்கு சதவீதம் வந்திருக்கோ அந்த இடத்துல ஆளுங்களை மாற்றி போட்டால் தான் கொஞ்சம் ஆதரவு கூடும் அப்படின்றது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஸோ அதில் நம்மளுடைய அதிமுக எட்டி இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி எல்லா கட்சிகளும் அது செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. அதிலும் குறிப்பாக அடுத்தடுத்து வெளியாகி கொண்டிருக்கும் நம்மளுடைய முக்கியமாக சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருப்பதாகவும் நம்ம பார்க்கப்படுகிறது. அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும் வகையில் இருக்குது. ஓகேங்களா, அதாவது நம்மளுடைய திமுக எதிர்பார்க்கின்ற தொகுதியே என்ன தொகுதி என்று கேட்டீர்கள் என்றால் பல தொகுதிகளை சொல்லலாம். குறிப்பான தொகுதிகளை தாண்டியும் பார்த்திங்கன்னா பல தொகுதிகளை சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க எந்த இடத்துல கம்மியாக பெறுறாங்களோ ஸோ அந்த இடத்துல ஆள் மாற்றுவாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா திமுக காலத்துக்கு முன்னாடியே உடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு அறிவிப்பினை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. அப்போ மூத்த நிர்வாகியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிங்க, மாற்றுறது தாங்க அப்படின்னே பார்த்திங்கன்னா அவர் தெளிவாக சொல்லியிருக்காராம். அப்போது நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா புள்ளி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பார்த்திங்கன்னா திமுகவில் கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார். அதன் பிறகு ஆர் ராசா, மேலும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸின் மகன் பார்த்திங்கன்னா கதிர் ஆனந்த், அப்படி இப்படின்னு நிறைய பேர் போட்டியிடுகிறார்கள். மேலும் இந்த ஒரு சூழலில் அடுத்தடுத்து கணிப்புகளும் ஒரு பக்கம் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஓகேங்களா, அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கணிப்புகள் ஒரு தொகுதியும் பார்த்திங்கன்னா தாண்டிய கருத்து கணிப்புனையும் கூட தொடர்ந்து சொல்லலாம். ஓகேங்களா, அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்டார் தொகுதியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தூத்துக்குடியாக இருக்கட்டும், அதனையொட்டி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்திலுமே ஒன்றன் பின் ஒன்று பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் அங்கெல்லாம் யார் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி என்பது நம்மளுடைய கனிமொழி அவர்களுக்கு 44% இருக்குது. ஓகேங்களா, அதிமுகவுக்கு 29% கூட தமாகவுக்கு 13%. இவ்வளோ தான் அவங்களுடைய பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்தளவுக்கு கனிமொழி அவர்கள் பார்த்திங்கன்னா பெரும் மெஜாரிட்டியில் அவங்க வெற்றி பெற்றுவாங்க, அவங்களுக்கே தெரியும். ஆனால் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா தொகுதி வட சென்னை, அங்கேயே திமுகவுக்கு 40%, அதிமுகவுக்கு 32, கூட பாஜகவுக்கு 12% வருது அங்கே. ஆனால் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வெற்றி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். மிகப்பெரிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா முக்கிய ஊடகங்கள் அவர்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தாலும் கூட நம்மளுடைய திமுகவில் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே ஆள் மாற்றம் செய்யப்படும் அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.